கொலை பண்ணதா சொன்ன அந்த சைக்கோக்குள்ளர் ஏன் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது? இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்துல இருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த செல்போன் டெஃபினட்டா இங்கதான் சார் எங்கேயாவது இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இல்லைங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது வெப் சீரிஸ் விமர்சனம். Zee5ல அக்டோபர் 10 முதல் இந்த வெப் சீரிஸ் ஒளிபரப்பாகுது. வேடுவன் உண்மையாக அருமையான ஒரு வெப் சீரிஸ். எந்த விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கிற பாலிடிக்ஸ், இன்றைக்கி நடக்கிற நம்ம தமிழகத்தில் நடக்கிற அரசியல் களத்தை வேறு மாதிரி சொல்லியிருக்குது. இது எப்படி யூகிச்சாங்க, எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கதை. ஆனால் நாம் நினைக்கிறதெல்லாம் உண்மை இல்லை, நமக்கு உண்மையாக சொல்லப்படுறத தான் நம்ம உண்மையாக நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த கிளைமாக்ஸ் வார்த்தைகள் என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு. என்ன கதை, என்ன களம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை இயக்கி இருக்கிறது உண்மையாக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன், பவன்குமார். அருமையான ஒரு கான்செப்டை எடுத்து அதை ஸ்கிரிப்டாக மாற்றி வெப் சீரிஸாக திரைப்படங்களுக்கு நிகராக இருக்குது, பெரிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கு நிகராக. இதில் நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க நடிச்சிருக்கிறாங்க. கண்ணா ரவி இப்போ தான் 2-3 படங்கள் கூலியெல்லாம் கூட நடிச்சிருந்தார். அவர் தான் இதில் ஹீரோ. இன்னொருத்தர் சஞ்சீவ் வெங்கட், அவர் தான் வில்லன் கூட கிடையாது, அவர் நல்லவராக தான் காட்டுறாங்க. ஆனால் அவருக்கு இந்த சமூகம் வில்லன் பட்டம் கற்பிக்குது. ஏன் கற்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 கொலையை பண்ணவர். இன்றைக்கி அவர் நல்ல மனுஷராக இருக்கலாம், பெரிய மனுஷராக இருக்கலாம், ஆனால் அவர் என்கவுண்டரில் சுட்டு தள்ளப்பட வேண்டியவர் அப்படின்ட்டு தான் கண்ணா ரவிக்கு இந்த அசைன்மெண்ட். கண்ணா ரவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. சென்னையில் ஒரு பெரிய தாதாவை தீர்த்து கட்டிட்டு தான் தீர்த்து கட்டணுங்கிறது தெரியாமல் டிஜிபி கமிஷனரோட உத்தரவுன்னே வச்சுக்கோங்க, டிஜிபியோட உத்தரவு படி அவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டிபுரத்துக்கு போகிறாரு. அங்கே தான் இந்த சஞ்சீவ் ஆதிநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஊர் பெரிய மனிதராக இருக்கிறாரு. இவர் இங்கேருந்து அங்கே போய் அந்த என்கவுண்டருக்காக அங்கே ஒரு ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்துக்கிட்டு அங்கே அவர் இடத்த எப்படி அடையிறது அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இவருடைய முன்னாள் காதலி தான் அவருடைய மனைவியாக இருக்கிறாப்புல. என்னடா இது இப்படி ஆகி போச்சு, எப்படா காதலியோட கணவனை கொள்வது அப்படின்ற ஃபீலிங் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2 சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கார். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு இன்றைக்கி சமூகத்தில் அந்த ஊரில். அப்போது அவருக்கு ஒரு பெரிய காரு, முன்னாடி 2 பைக்கு, பின்னாடி 2 பைக்கு, பயங்கர பாதுகாவலர்கள்லாம் இருக்காங்க. அதுவும் ஒரு கேரக்டர், கருப்பன்கிற கேரக்டர் அப்படி இருக்குது. அந்த நம்ம சஞ்சீவோட அந்த ஆதிநாதன் கேரக்டருக்காக உயிரை கொடுக்கவே ரெடியாக இருக்குது. இந்த சூழலில் இப்படி போனவர் அந்த என்கவுண்டரை செஞ்சாரா இல்லையா, வேடுவனாக போனவர் வேட்டையை நடத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதாங்க கதை. ஒரு பக்கம் காதலி, ஒரு பக்கம் 2 குழந்தைகள், ஒரு பக்கம் நல்ல மனிதருங்கிற ஒரு போர்வையில் இருக்கிறாப்புல. இப்போது இங்கேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு கால் போகுது. இன்றைக்காவது ஹெட்லைனில் எதிர்பார்க்கலாமா, இந்த மாதிரி ஆதிநாதன் இறந்துட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு கண்ணா ரவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ மனசு மாறுது அவருக்கு, கொலை பண்ணலாமா வேணாமா போகலாமா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த கொலையை செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத சஸ்பென்ஸ் த்ரில்லராக முடிச்சிருக்கிறாங்க. நமக்கு புரிஞ்சு போகுது இதுதான் நடக்க போகுதுன்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கண்ணா ரவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு சினிமா கதையாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு நடிகர், அதுவும் ஒரு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கப்பவே இந்த மார்க்கெட் வேணாம், இனி போதும் எனக்கு, நான் என் ரசிகர்களுக்கு திருப்திப்படுத்திட்டேன், இதோடு நான் நடிக்கிறது நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை விட்டு போகிறதுக்கு துணிகிறாரு. ஏன் துணிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 படம் தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு படத்தை வெற்றியாக கொடுக்குறாரு. 4 படத்தில் அவரை இவன் அப்படி தான் கேரக்டர் உள்ளார உள்வாங்கிறேன்னு சொல்லி உள்ளே புந்து கெடுத்துருவான் அப்படின்னு ரசிகர்கள் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த படம், இந்த கதையோட அந்த படம் வெளியாகுது. அவரை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. எனக்கு இது போதும், இதோடு நான் போயிடுறேன் அப்படின்ற அந்த நடிகராக ஆரம்பிக்குது கதை. கிளைமாக்ஸில் தான் நமக்கு அதுக்குள்ளார நம்ம கதைக்குள்ளார போயிடுறோம். உண்மையாகவே ஒரு போலீஸ் ஆஃபீஸரு ஒரு வில்லனை கொல்ல போகிறாரு, ஒரு தாதாவை கொல்ல போகிறாருன்னு பார்த்தா அங்கே ஒரு காதல் கதை. இவங்களோட காதல் கல்லூரி பருவத்தில், அப்புறம் திடீர்னு காதலி காணாமல் போயிடுறாங்க. பார்த்தா அவங்களுடைய குடும்ப சூழல், அவரை கட்டிக்கிறாங்க. இங்கே இவர் பரோட்டா மாஸ்டராக போய் மாறுவேடத்தில் போய் அவரை என்கவுண்டர் பண்ண போகிறப்போ
அவங்க வீட்டுக்கே போய் பழகுறாரு. அவங்க வீட்டில் இவருக்கு விருந்து, இவருக்கு பிடிச்ச அதிரசம், அசைவ சாப்பாடு அத்தனையும் அந்த பெண்மணி புருஷனுக்கும் தன்னுடைய முன்னாள் காதலனுக்கு, புருஷன்ட்ட வந்து தன்னுடைய முன்னாள் காதலன் காட்டிக்கல, நெருங்கின நண்பருங்கிறத வரைக்கும் அந்த ஹீரோயின் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு இங்கே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டியும் ஒரு குழந்தையும் இருக்குது. இவர் நடக்கிறதெல்லாம் தான் ஒய்ஃப்ட்ட அப்பப்போ அப்டேட் பண்ணுறாரு. ஏங்க உங்கள் காதலியோட கணவர்ன்றீங்க, அப்போ விட்டுட்டு வந்துருங்கன்னு ஒய்ஃப் ஒரு பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் டிஜிபி நீ தீர்த்து கட்டிட்டு வாங்குறாரு. எதை செய்தார் கண்ணா ரவி அப்படிங்கிறது கிளைமாக்ஸு. ஏன் செய்தார்? அவரு சுட்டாரா, அவரை இவர் சுட்டாரா? தன்னை கொல்ல தான் இவன் வந்திருக்காங்கிறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சஞ்சீவும் கண்டுபிடிச்சிடுறாரு, சஞ்சீவ் வெங்கட்டும். அதன் பிறகு என்ன நடக்குது? ஆதிநாதன் சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து பசுத்தோல் பூத்திய நரி அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து தகவல் போகுது. அப்போது கண்ணாரவி என்ன முடிவு எடுக்கிறாரு? அருண்மொழியா செய்யோனா, அவருக்கு செய்யோன்னு ஒரு பேர் இருக்குது, அருண்மொழின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு கண்ணாரவி. ஆதிநாதனா அதேமாரி சஞ்சீவுக்கு வந்து விஜய் கூட இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததில்லை, நண்பன் சொல்லிப்பாங்க 2 பேரும். ஆனால் அருமையான ஒரு கேரக்டர் இதில். அதுமாரி பல்லவி, ஸ்ரவிந்தா ஸ்ரீகாந்த் அருமையாக கொஞ்ச நேரம் தான் வராங்க, வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க அந்த ஹீரோவோட மனைவியாக. அதுமாரி வினுஷா தேவி, சின்னத்திரையில் கலக்கிக்கிட்டு இருக்கிற வினுஷா தேவி இதில் சாந்திமான்னு புருஷன் ஒரு பக்கம் உருகிறாரு, காதலம் ஒரு பக்கம் உருகிறாப்புல அந்த கேரக்டரு. இந்த பொண்ணா இப்படி அப்படின்ற லெவலில் கதாநாயகியாக கல்லூரி படிக்கிற காலத்தில் காதலியாகவும் அப்புறம் குடும்ப தலைவியாக இவரோட சேர்ந்த பிறகு ஒரு நட்பை வந்து ஒரு இழை பசங்கனாலும் நம்ம வேறு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கொண்டு போகாமல் இந்த இயக்குனரை பாராட்டணும், மிரட்டி இருக்கிறாப்புல. அதுமாதிரி ரேகா நாயர் கொஞ்ச நேரம் தான் வராங்க, சரக்கு அடிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு தாதா, சென்னையில் தீர்த்து கட்டப்படுறாப்புல கண்ணாரவியால். என் புருஷனை தீர்த்து கட்டினவனா போட்டு தள்ளாமல் நான் பணத்தை புதைக்க விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள போட்டு தள்ள ஒரு பெண் போலீஸ் வராங்க, அதை பார்த்து மிரள்ற ரேகா நாயர் அந்த போதையிலையும் உஷாராகி புருஷனை புதைக்க ஒத்துக்கிறாங்க, எரிக்க ஒத்துக்கிறாங்க. அதை எதிர்த்தாங்களா புதைச்சாங்களா அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. ஆனால் படத்தில் சரக்கு அடித்த அனுபவமே இல்லைன்னு சொல்கிற ரேகா நாயர் அழகாக சரக்கு அடிக்கிறாங்க. நமக்கே பெண்கள் இப்படிலாம் சரக்கு அடிப்பாங்களாங்க அந்த ஒரு ஷாட்லேயே ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுமாதிரி லாவண்யா, அவங்க தான் மனைவியாக வராங்க கண்ணாரவிக்கு. வெண்ணிலாங்கிற கேரக்டரில் உண்மையாகவே அந்த பெண் வெண்ணிலாவாகவே தெரியுறாங்க, வேறு லெவலில் இருக்காங்க. அதுமாதிரி இந்த படத்தை வந்து இந்த வெப்சீரிஸை வந்து சாகர் பென்டிலா அவர் தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு G5க்காக. ரைஸ் ஈஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் அருமையான ஒரு வெப்சீரிஸு. பவன்குமார் இந்த படத்தில் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. விண்ணிலிருந்து உதிர்ந்தாரோ மண்ணிலிருந்து மறைந்தாரோ அந்த சோக பாட்டாகட்டும், அது மாதிரி சிவகங்கை பூமியிலன்னு இந்த தாதாவுக்கு கொடுக்குற பில்டப் ஆகட்டும். ஆனால் அவர் சாதாவாக இருந்து பெரிய மனிதர் ஆனாரா, 40 கொலை உண்மையாகவே செஞ்சாரா அப்படிங்கிறது. அதுமாதிரி 40 கொலைங்கிறது அதுமாரி இன்றைக்கி அரசியலில் இந்த மாதிரிலாம் உண்மைகள் வந்து உண்மையாக நமக்கு சொல்லப்படுறது தான் நம்ம உண்மை நினச்சிட்ருக்குறோம். ஆனால் வந்து உண்மை எப்போ பார்த்தாலும் உண்மையாக இருக்கிறதில்ல அப்படின்னு உண்மையை சொல்கிறது. நம்ம ஒரு மாதிரி இன்றைக்கி இருக்கிற அரசியலாம் அப்படியே புட்டு வச்ச மாதிரி இந்த வெப்சீரிஸை முழுசாக பார்த்த பிறகு தெரிஞ்சுது. எங்களுக்கு 5 வெப்சீரிஸும் ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காட்டினாங்க. நீங்கள் G5ல பார்த்துட்டு உண்மையாகவே இந்த தீபாவளி டயத்தில் இந்த வெப்சீரிஸை இந்த பண்டிகை காலத்தில் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனம். இதில் வந்து பவன்குமார் எழுதி இயக்கி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. விபின் பாஸ்கர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. எடிட்டர் சூரஜ் கவி அருமையாக பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு நிறைய படங்களை இயக்குனவர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக அருமையான ஒரு எடிட்டராக இருக்கார். சீனிவாசன் தேவராஜ் ஒளிப்பதிவு கண்ணில் ஒத்திக்கலாம். ஒரு வெப்சீரிஸாகவே தெரியலங்க, ஒரு பெரிய பட்ஜெட் படம் பார்த்த திருப்தியை தந்தது. நீங்களும் G5ல இதை பார்த்தீங்கன்னா இந்த வேடுவன் உங்களை வந்து உண்மையாக வித்தியாசமானவனாக வேறு லெவலில் ஒருத்தனா உங்களை கவருவான் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.